மீண்டும் கலவரத்தை உருவாக்கும் நோக்கில் அதிமுக செயல்படுவதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேசியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்த கோரி அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து சபாநாயகர் உத்தரவை அடுத்து அவை காவலர்கள் அதிமுகவினர் சட்டசபையில் இருந்து வெளியேற்றினர். இதன்பின் சட்டசபையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து கடந்த 20ஆம் தேதி சட்டசபையில் விளக்கம் அளிக்கப்பட்டது. வேண்டுமென்றே திட்டமிட்டு கலவரத்தை மீண்டும் மீண்டும் உருவாக்கும் நோக்கில் அதிமுக செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டி பேசினார். நெடுந்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் 10 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. நெடுந்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் 10 பேரை இலங்கை கடற்படை இன்று கைது செய்துள்ளது. மேலும் ஒரு விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளது. கைதான மீனவர்கள் 10 பேரும் காங்கேசன் துறைமுகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். ஏற்கனவே 37 தமிழக மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ள நிலையில் மேலும் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதால் மீனவ கிராம மக்கள் கொந்தளிப்புடன் உள்ளனர். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுமாறு உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி இதுவரை 59 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு விவகாரத்தில் சிபிஐ குழு விசாரணைக்கு உத்தரவிடுமாறு உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சிபிசிஐடி விசாரித்தால் நியாயமாக இருக்காது என பாமக வழக்கறிஞர் பாலு தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்றத்தில் பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. டெல்லியில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். டெல்லிக்கு குடிநீர் வழங்க கோரி ஹரியானா மாநிலத்தை வலியுறுத்தி டெல்லி பொதுப்பணி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வந்தார். இப்போராட்டம் இன்று 5ஆம் நாளை எட்டியுள்ள நிலையில் அதிஷிக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் டெல்லியில் உள்ள லோக் ஆயுக்த் ஜெய்பிரகாஷ் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அமைச்சர் அதிஷிக்கு ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு குறைந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் இனி பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட போவதில்லை என்று ஒடிசா முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா தளம் முடிவு செய்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற ஒடிசா பேரவைத் தேர்தலில் பிஜு ஜனதா தளத்தை பாஜக தோற்கடித்து ஆட்சியை கைப்பற்றியது. சுமார் 24 ஆண்டுகள் முதல்வராக இருந்து நவீன் பட்நாயக் பதவியை இழக்க நேரிட்டது. இந்நிலையில் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டத்தை நவீன் பட்நாயக் நேற்று நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜு ஜனதா தளம் மூத்த எம்பி சஸ்மித் பத்ரா, இனி மாநிலங்களவையில் பாஜகவை எந்த விஷயத்திலும் ஆதரிக்கப் போவதில்லை, முழுமையான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு ஒடிசா மக்களின் நலன்களை காப்பாற்றுவோம் என்றார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.